அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிப்பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. டிஸ்க்ளைமர் படிச்சுக்கோங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா மார்ச் 20ஆம் தேதி நமக்கு இந்த வீக்லி கான்ட்ராக்ட் க்ளோசிங் இன்றைக்கி நடக்குது. என்னென்னலாம் தாக்கம் இருக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போதைக்கு கிஃப்ட் நிஃப்டி பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வருத்தமாகுது 23,063 வருத்தமாயிட்டு இருக்காங்க. நமக்கு இது மீண்டும் ஒரு கேப் அப் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல எதிர்பார்ப்பு இருக்குது. அப்போது கேப் அப் நடந்தால் என்ன நடக்கலாம், ஃப்ளாட்டாக இருந்தால் என்ன நடக்கலாம், 0 to ஹீரோ இம்பேக்டட் எப்படியெல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஏன் கேப் அப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்? நேற்றைய ஹை பார்த்திங்கன்னா மார்ச் கான்ட்ராக்டுக்கு 22,993. அப்போ இதற்கு மேலே ஓப்பன் ஆனால் அதுக்கு பேர் தான் கேப் அப். சப்போஸ் 22,993க்கு கீழே ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா, ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் பண்ணாங்கன்னா இது பாசிட்டிவ் ஓப்பன் அண்டு ஃப்ளாட் ஓப்பன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அப்போது ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே எஸ்டர்டே லோவுக்கு மேலே பண்ணாங்கன்னா நெகட்டிவ் ஓப்பன் சொல்லலாம். நேற்றைய லோவுக்கு கீழே ஓப்பன் பண்ணால் அதுக்கு பேர் கேப் டவுன் சொல்லலாம். அப்போ இந்த மாதிரி ஓப்பன்ஸ் இருக்கும்போது என்னென்ன தாக்கம் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். அதை விட முக்கியமானதாக நம்ம இந்த இடத்துல பார்க்க வருது இம்பேலன்ஸ்டு இம்ப்ளைட் வால்ட்டி. இந்த இம்பேலன்ஸ்டு இம்ப்ளைட் வால்ட்டி இருக்கும்போது சந்தையோட தாக்கம் நமக்கு வால்டைலாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இப்போது நம்ம பார்க்க போனால் நமக்கு இம்பேலன்ஸ்டு இம்ப்ளைட் வால்ட்டியில் கால் சைட் டைம் வேல்யூ அதிகம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்மளுக்கு பொருள் கொள்ளுது. அப்போ இந்த இடத்துல கால் செல்லர் அப்படிங்கிறவங்க பயப்படணும், பேனிக் ஆகணும். பேனிக் ஆனால் தான் இவங்களுக்கு ஃபேவராக நடக்கும். அப்போ அதுக்கு பேனிக் ஆகணும் அப்படின்னா மார்க்கெட் முதல்ல ஓப்பனுக்கு மேலே வர்த்தகமாகுதா, ஓப்பனுக்கு கீழே வர்த்தகமாகுதான்னு பார்க்கணும். இதில் சஸ்டெயின் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அதனால் ஓப்பனுக்கு மேலே எஸ்டர்டே ஹைக்கு மேலே இருந்துட்டால் கால் செல்லர் தான் பேனிக் ஆகக்கூடிய வாய்ப்பு அமையும். அதே மாதிரி ஓப்பனுக்கு கீழே இவங்க சஸ்டெயின் ஆகிட்டாங்க அப்படின்னா இதற்கு வலுக்குன்றி அது அப்படியே புட் சைடு இம்பேக்ட் பண்ணுறதுக்கு மாதிரி ஆகிடும். அவங்க ஓப்பனுக்கு மேலே இருக்காங்களா அப்படிங்கிறதை நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அதனால் இம்பேலன்ஸ்டு இம்ப்ளைட் வால்ட்டி அப்படிங்கும்போது நம்ம சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்ற தெரியணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ எட்ஜ் லெவல் நம்ம பார்க்குறோம். எட்ஜ் லெவல் நம்ம பார்க்கும்போது 22,950 நம்ம எடுக்கிறோம். காரணம் என்னென்னா இதுதான் க்ளோசிங் ப்ரைஸில் ஸ்ட்ரைக்கோட ஒரு சேம் ஸ்ட்ரைக்கோட டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது குறைவாக இருக்குது. 16 புள்ளிகள் இருக்குது. அப்போ அதனால் 22,934 அப்படிங்கிற இடம் நமக்கு வீக்லி ஃபியூச்சர் க்ளோசிங் ஆகிட்ட இப்போதைக்கு நம்மளுக்கு தென்படுது. அப்போ இதோட ஆவரேஜ் அப்படின்னு எடுத்துட்டால் நமக்கு 78 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி வருது. அப்போ 80ன்னு ரவுண்ட் அப் பண்ணாலே நமக்கு என்ன ஆகும், 22,950 ப்ளஸ் 80 அப்படின்னா 23,030. இந்த பக்கம் 80 புள்ளிகள்னால் 22,870. இந்த ஜோன், இந்த ஹை நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். 84 ரூபா காலோட ஹை. அப்போ 23,034 அப்படிங்கிற இடம் மிக முக்கியம். அடுத்தது இவங்க 166. அப்போ 22,800 இந்த இடம் முக்கியம். இந்த லோ ஜோனை நம்ம எடுக்கிறோம். அப்போ 22,985 அப்படிங்கிற இடம். இவங்க 78 அப்படிங்கும்போது 22,870ன்னு வச்சுக்கலாம். 80 பாயிண்ட்டுன்னு வச்சு. அப்போ இந்த 22,870ம் 22,985 ரொம்ப முக்கியம். அப்போ 22,950 அடிப்படையில் நமக்கு 22,985 என்ன மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா 22,950 கால் பார்த்திங்கன்னா நேற்றைய தினம் 35னா அதற்கு முந்தைய தினம் பார்த்திங்கன்னா ஒரு 10 ரூபா அந்த மாதிரி தான் லோ இருந்திருக்கும். அப்போது இந்த மாதிரி இவங்களோட லோயஸ்ட் லோங்கிறது ரொம்ப தூரமாக இருக்குது. ஆனால் இவங்க இப்போ தான் லோயஸ்ட் லோவை கிரியேட் பண்ணிட்டு வராங்க. அதையும் நம்ம பார்க்க வேண்டும். ஆப்ஷன் செயினில் 22,950 கால் இதோட ஹிஸ்டாரிக்கல் டேட்டா பார்க்கணும். நம்மக்கிட்ட என்னென்ன டேட்டாஸ் இருக்கோ அதெல்லாம் வச்சு நம்ம ஒரு பிளான் பண்ணணும். இதில் குறைந்தபட்ச லோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதி வந்த லோ 4 ரூபா. அப்போது இவங்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்னா 4 ரூபாய்க்கு ஒருத்தர் செல் அடிச்சிருக்காரு,
அவங்க செல் அடித்தாங்களா பை பண்ணாங்களாங்கிற கான்செப்ட் இல்லை. 4 ரூபாய்க்கு செல் அடிச்சிருந்தாருன்னா இப்போ அவங்களுக்கு லாஸ் நேற்றைய தினத்தின் அடிப்படையில் க்ளோசிங் அடிப்படையில் ரெண்டுமே செக் பண்ணி பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 15 மடங்கு அவங்க லாஸில் இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி இதில் எங்கெங்கெல்லாம் லோவில் வந்துட்டு நம்மளுக்கு செல்லிங் ப்ரெஷர் இருந்து மார்க்கெட்டை செல் அடிச்சிருக்காங்க ரைட்டர்ஸ்னால், இந்த ரைட்டர்ஸ் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமாக பார்க்கணும். அதே போல் 22,950 புட் இவங்க வந்துட்டு லோயஸ்ட் லோவை கிரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா 78 ரூபா இவங்க நேற்றைய லோ தான் லோயஸ்ட் லோ. அப்போ என்ன மாதிரி தாக்கம் இருக்குது? அப்போது காலாக இருந்தாலும் சரி புட்டாக இருந்தாலும் சரி இந்த 78 அப்படிங்கிறது ஒரு இம்பேக்டட் ஜோனாக பார்க்கப்படுகிறது புட்டோட லேத்து லோயஸ்ட் லோ அப்படிங்கிறதுனால. சரி, இந்த டேட்டாவையெல்லாம் நம்ம தூக்கி கிராஃபில் போடும். முதல் நம்ம வந்துட்டு அந்த 78ங்கிற கோடை வந்து ஃபஸ்ட்டு போட்டுடலாம். இது வந்து நீங்கள் கால் புட் ரெண்டுக்குமே போடணும். அடுத்த டேட்டா நமக்கு இந்த 84, 166, 35, 78 இதெல்லாமே போட்டிருக்கு. இந்த 78ங்கிறது நம்மளுடைய அந்த பிரேக் இன் பாயிண்ட் இருக்கனால நான் வேறு ஃபர்தராக போடல. அப்போ இந்த 84 பக்கமாக இருக்குது, அதையும் போட்டுக்கலாம். இந்த 35, 166 இதையும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம என்னென்ன டேட்டாஸை நம்ம போட்டிருக்கோம் பார்த்துக்கலாம். இந்த 78 ரூபாய் அப்படிங்கிறது காமன் ஏடிஎம்மாக போட்டிருக்கிறோம். 84ங்கிறது எஸ்டர்டே ஹை இவங்களோடது காலோட 950 காலோடது. 166 அப்படிங்கிறது 950 புட்டோட எஸ்டர்டே ஹை. 34ங்கிறது காலோடைய 22,950 காலோடைய எஸ்டர்டே லோவாக இருக்காங்க. அடுத்தது நம்ம மென்ஷன் பண்ண வேண்டியது வந்துட்டு இதிலிருந்து 80 ரூபா. அப்போ நம்ம 23,050 கால் புட், அதே மாதிரி 22,850 கால் புட் நம்ம பார்த்துக்கலாம். $23,050 கால். இதுக்கும் நம்ம வந்துட்டு அந்த 78 அப்படிங்கிற லைனை தான் நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம். இது ரெண்டுக்குமே 23,050 கால் புட் ரெண்டுக்குமே பண்ணணும். அடுத்தது காலோட இது 38 ரூபா க்ளோசிங் வச்சுருக்காங்க. புட்டோடது வந்துட்டு 146 போட்டிருக்காங்க. 15 ரூபா லோ அப்படிங்கிறது 23,050 காலுக்கு லோ. 132 இந்த டேட்டாஸையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. 246 இவங்களோடது மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதே போல் 22,850 அதே மாதிரி 78 ரூபாய் நம்ம பேஸ் பண்ணிக்குவாங்க. 132 ரூபாய் காலோடைய க்ளோசிங், புட்டோடது 48 ரூபா. 105 ரூபாய் அப்படிங்கிறது புட்டோட ஹை, காலோடைய ஹை வந்துட்டு 150 ரூபா. இதையும் மென்ஷன் பண்ணி நீங்கள் 850 காலுக்கு பதிவு பண்ணிக்குவாங்க. நம்மளுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் படி பார்த்திங்கன்னா நமக்கு அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு பில்ட் ஆகிருக்கிறது. இது வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஹைனா ரொம்ப ஹையெல்லாம் கிடையாது, இதெல்லாம் ரொம்ப கம்மி தான். 0 to ஹீரோக்கு இம்பேக்டட் ஆகுன்னு பார்க்கலாம். கால் சைடு பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக எங்கள் 23,100, 23,200, 23,300 வரை நமக்கு இம்பேக்டட் பண்ணி வச்சுருக்காங்க.
அதே மாதிரி புட் சைடு பார்த்தீங்கன்னா 23,800 மட்டும்தான் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இது எல்லாமே நம்ம சற்று பார்க்கணும். இது கால் ஆப்ஷன் சைடுக்கு வந்துட்டு நமக்கு என்னென்னா ஓப்பனுக்கு மேலே எஸ்டர்டே ஹைக்கு மேலே இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டுச்சுன்னா இந்த கால் செல்லர் அப்படிங்கிறவங்க பேனிக் மோடில் போகிறக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஆனால் அவங்க ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே நிலை பெறணும். இந்த கால்ஸ் எல்லாமே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே நிலை பெற்றது தான் அது இம்பேக்டட். இது ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே நிலை பெறுறாங்க அப்படின்னா அது வந்துட்டு மார்க்கெட்டுக்கு மேல் நோக்கி போகக்கூடியதை இம்பேக்ட் பண்ணுறக்கூடிய சக்தி அதுக்கு இருக்காது அப்படிங்கிறதை நம்ம பார்க்கணும். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.